ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்னைக்கு நாம ஸ்மால் வேர்ட் டாக் தான் பார்க்க போறோம். நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகளை வச்சு எப்படி பேசுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஐ சி. அப்படியா? ஐ சி. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஐ சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஐம் ஷியூர். நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு கேக்குறப்ப ஐம் ஷியூர், நான் நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஐ நோ. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஐ நோ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை நீங்க தினம்தோறும் உபயோகிச்சுட்டே வந்தீங்கன்னா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச முடியும். அடுத்த வார்த்தை, ஐம் அஃப்ரைட். நான் பயப்படுகிறேன். ஐம் அஃப்ரைட். ஏதாவது ஒரு விஷயம் பயப்படுற அளவுக்கு இருந்துச்சுன்னா ஐம் அஃப்ரைட், நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஐ அக்ரி. நான் ஒத்துக்கொள்கிறேன். ஐ அக்ரி. ஒரு விஷயத்த நீங்க ஒத்துக்கிறப்ப ஐ அக்ரி அப்படின்னு சொல்லலாம். நீங்க தமிழ்ல பேசுறப்ப கூட இடையில இந்த ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நீங்க சரளமா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இது உங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்த வார்த்தை, ஆக்சுவலி. உண்மையில். நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா ஆக்சுவலி நான் இதை சொல்ல வரேன், இது உண்மைதான் அப்படின்னு சொல்றப்ப ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, அஃப்கோர்ஸ். நிச்சயமாக. ஒரு விஷயத்த நீங்க நிச்சயமா இதுதான் அப்படின்னு சொல்றீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒருத்தவங்க நம்மள நீ உறுதியா தான் சொல்றியா அப்படின்னு கேக்குறப்ப எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க ஆங்கிலம் கத்துக்கிறப்ப ஆரம்பத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்ல இருந்து பேசி பழகுங்க. அடுத்தது, எஸ் ஐ எம். ஆமா, நான் தான். ஒருத்தவங்க இதை யார் பண்ணது இல்ல இது யார் சொன்னது அப்படின்னு கேக்குறப்ப எஸ் ஐ எம். ஆமா, நான் தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எஸ் ஐ எம். அடுத்ததாக, ஐ ஃபீல். நான் உணர்கிறேன். இதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒருவேளை ஒருத்தவங்க உங்ககிட்ட இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா எஸ் ஐ ஃபீல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமா, நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல், நான் உணர்கிறேன். அடுத்ததாக, ஐ கான்ட் கம். என்னால் வர முடியாது. உங்களால வர முடியல அப்படின்றப்ப ஐ கான்ட் கம் அப்படின்னு சொல்லலாம். ஐ கான்ட் கம். இதை நீங்க தினந்தோறும் பேசி பழகுனீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மேல இருக்க பயம் உங்களுக்கு கம்மியாகும். ஆல்சோ நீங்க ஈஸியாவே இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு கத்துக்கலாம். அடுத்தது, கேன் யூ கம். உன்னால் வர முடியுமா. நீங்க ஒருத்தரை வர முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு கேன் யூ கம் அப்படின்னு கேட்கலாம். நீங்க இந்த வீடியோவை பாக்குறது மட்டும் இல்லாம டெய்லி வீட்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது மாதிரிலாம் பேசி பாருங்க. அப்பதான் உங்களால ஈஸியா இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேச முடியும். அடுத்தது, லிசன். கவனி. நீங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப யாராவது கவனிக்கல அப்படின்னா லிசன் அப்படின்னு சொல்லலாம். லிசன், கவனி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கேளு, அதுக்கு கூட நீங்க லிசன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, வெரி நைஸ். மிகவும் அருமை. வெரி நைஸ். நீங்க ஒருத்தவங்களை பாராட்டுறதுக்கு ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஒருத்தவங்க நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெரி நைஸ், மிகவும் அருமைன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னா வெரி நைஸ், மிகவும் அருமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஐம் நாட் ஷுர். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. ஐம் நாட் ஷுர். ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமா தெரியாதப்ப நீங்க ஐம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றத ஐம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக, தட்ஸ் ஃபைன். அது நன்று. இந்த தட்ஸ் ஃபைன் நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்தலாம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா ஓகே அந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படின்றப்ப தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிகழ்வு நன்றாக நடந்து முடிந்தது அப்படின்றப்ப கூட தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நாட் டூ பேட். அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. அதாவது ஒரு விஷயம் பரவாயில்ல, பரவாயில்லையா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நாட் டூ பேட் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு நாட் டூ பேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக, பெர்ஹாப்ஸ் நெக்ஸ்ட் டைம். நிச்சயமாக அடுத்த முறை. இது ஒருத்தவங்க கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப நிச்சயமாக அடுத்த முறை நான் இதை செய்யறேன் இல்ல நிச்சயமா அடுத்த முறை இது நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பெர்ஹாப்ஸ் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பெர்ஹாப்ஸ் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, வெல் டன். நன்றாக செய்தாய். வெல் டன். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ரொம்பவே நல்லா செஞ்சாங்க அப்படின்னா வெல் டன் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பாராட்டுறதுக்கு கூட வெல் டன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஸ்மால் வேர்ட் டாக்க உங்களோட டே டு டே லைஃப்ல பேசி பழகுங்க.
அடுத்ததாக ஜஸ்ட் இமேஜின், கற்பனை செய். ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாரு, இல்ல இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஜஸ்ட் இமேஜின் அப்படின்னு சொல்லலாம். கற்பனை பண்ணி பாருன்னு சொல்றதுக்கு ஜஸ்ட் இமேஜின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஐ அப்ரிஷியேட், நான் புகழ்கிறேன். அதாவது ஒரு விஷயம் ஒருத்தவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்க பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.